My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 examination கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது ஓப்பனில் இருக்குது. இன்னைக்கு 10ஆம் தேதி, நாளைக்கு 11ஆம் தேதியோட இந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிடும். நிறைய பேத்துக்கு இருக்கிற சந்தேகங்களை இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். சிக்னேச்சர் பிளாக் கலரில் போடல சார், நான் ப்ளூ கலரில் போட்டிருக்கிறேன். ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தேன், நான் நோ ஐ ஹவ் அப்ளைட் பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த சர்டிஃபிகேட்னு சொல்லி அந்த ஒப்புகை சீட்டினுடைய நம்பர் போட்டிருந்தேன். இப்போ எனக்கு சர்டிஃபிகேட் வந்துடுச்சு, இல்லை எனக்கு இப்போ சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நிறைய சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோங்கிறத போட்டிருந்தோம். நீங்கள் இது வரைக்கும் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் அதுக்கப்புறம் இந்த கரெக்ஷன் விண்டோ டைமில் சில காரியங்களை மாற்றிருக்கிறாங்க. மாற்றினதுக்கப்புறம் எல்லா மாணவர்களுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய, மெஜாரிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் இஷ்யூ என்ன அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது சார், நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிடும் தானே அப்படின்ற ஒரு சந்தேகமும் கேள்வியும் நிறைய பேர்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் நம்மளுடைய இந்த கரெக்ஷன் விண்டோ டைமில் 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி இந்த 3 டேயில் நீங்கள் வந்து கரெக்ஷன் விண்டோவில் ஏதாவது சில சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பேஜை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நேற்றுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ண மாணவர்களுக்குமே இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் பேஜ் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ண முடியல. அல்லது நீங்கள் யாராவது கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் த கரெக்ஷன் விண்டோக்கு ஃபைனல் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பேஜை உங்களால் டவுன்லோட் பண்ண முடிஞ்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு அது தெரியும். பட் என்னுடைய நாலேஜில் என்னுடைய சர்க்கிளில் இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட, பெற்றோர்கள்கிட்ட விசாரிக்கும் போது யாருக்குமே இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் பேஜ் அப்படிங்கிறது டவுன்லோட் ஆகலை எனக்கு தெரிந்தவரை. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்குது. இது பெரிய இஷ்யூ கிடையாது. என்டிஏ தரப்புலேருந்து இந்த டெக்னிக்கல் இஷ்யூவை கூடிய சீக்கிரத்தில் சால்வ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் மெயிலையும் அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் அப்படிங்கிறது, ரிவைஸ்டு கன்ஃபர்மேஷன் பேஜ் அப்படிங்கிறது வரும். The changes that you have made during the correction window will be updated, and the updated correction window, the updated confirmation page will be sent to your mail. உங்கள் மெயிலில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் லாகின் பண்ணியும் என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ மத்தியானம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த மத்தியானம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ண முடியல. ஒருவேளை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ இதை குறித்து நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. NEET 2025க்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. ஸோ இருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே அக்செப்ட் ஆகிடும். ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. 99.5% ஆஃப் அப்ளிகேஷன் வில் பி அக்செப்டட். சரிங்களா? நீங்கள் உங்களுடைய பேரில் சில மிஸ்டேக் இருக்குது சார், பேரை மாற்ற முடியல, ஃபாதர் நேம் மதர் நேமில் சில மிஸ்டேக் இருக்குது, ரெண்டுலேயும் மிஸ்டேக் இருக்குது, ஏதாவது ஒன்று தான் சேஞ்ச் பண்ண முடியுது, நான் வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் தப்பாக போட்டுட்டேன், நான் ட்ரெஸ் கோடு வந்து நான் வந்து எப்படி சொல்கிறதுனா, நான் அந்த ஸ்பெஷல் ட்ரெஸ் கோடுக்கு எஸ் கொடுத்துட்டேன், ஆனால் நான் வந்து நார்மல் கேண்டிடேட் தான். அந்த மாதிரி நிறைய விதங்களில் மிஸ்டேக் அப்படிங்கிற பண்ண மாணவர்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த தப்பு பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, பெரிய அளவில் மிஸ்டேக் இல்லாத பட்சத்தில் சின்ன சின்ன மிஸ்டேக்காக உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி எந்தெந்த ரீசனுக்காக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் சொல்லியிருக்கிற மிக முக்கியமான தவறுகளை தவிர சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வந்து NTA will not mind. இது வரைக்கும் கடந்த ஆண்டுகளில் நடந்த நீட் தேர்வில் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ண மாணவர்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படலை. அவங்கெல்லாம் நீட் தேர்வு எழுதியிருக்கிறாங்க, நல்ல கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணி நல்ல காலேஜெல்லாம் சீட் கிடச்சி இப்போ MBBS படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் பெருசாக பயப்படாதீங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.